when you enjoy the rest in your life, உன்னுடைய ஜீவியத்தில் ஒரு இளைப்பாறுதலை அனுபவிக்கும்போது there will be really a power will operate in your body. உண்மையாகவே உன்னுடைய இந்த சரீரத்துக்குள் ஒரு வல்லமை புகுந்து செயலாற்றும். Read Psalms 132 verse 8. 132 சங்கீதம் 8 வசனம். கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். Arise, O Lord, into thy rest, thou and the ark of thy strength. Ark of the strength and the place of rest is both together. வல்லமை விளங்கும் பெட்டி, இளைப்பாறுகிற ஸ்தலம் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைத்து செல்கிறது. Where there is rest, there is power. எங்கே இளைப்பாறுதல் இருக்கிறதோ அங்கே வல்லமை உண்டு. To enjoy this rest, இந்த இளைப்பாறுதலை அனுபவிக்க read Isaiah 28 verse 11. ஏசாயா 28 அதிகாரம் 11 வசனம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். For with stammering lips and another tongue will you speak to this people, to whom he said, this is the rest wherewith ye may cast the weary to rest, and this is the refreshing, yet they would not hear. After receiving the Holy Spirit, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்ற பிற்பாடு you must continually speak freely in the tongues. நீங்கள் தொடர்ச்சியாக தாராளமாக அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். Read 1 Corinthians 14th chapter, முதலாம் கொரிந்தியர் 14 அதிகாரம் 4th verse. 4 வசனம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். He that speaketh in an unknown tongue edifieth himself, but he that prophesieth edifieth the church. Other Pentecostal churches say, மத்த பெந்தேகோஸ்தே வகுப்பைச் சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள், once you receive the Holy Spirit, you need not go on tarrying again and again and renew your strength. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒருமுறை பெற்ற பிற்பாடு இனியும் தொடர்ச்சியாக காத்திருந்து அதை புதுப்பித்துக் கொண்டே போக வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார்கள். But according to Acts about the 9th chapter verse 31, அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரம் 31 வசனத்தின்படி, அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. Then had the churches rest throughout all Judea and Galilee and Samaria, and were edified, and walking in the fear of the Lord and in the comfort of the Holy Ghost were multiplied. When we started first the tarry meeting in CPM ministry, CPM ஊழியத்தில் முதலாவது பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்கிற காத்திருப்பு கூட்டம் என்று ஒன்றை ஆரம்பித்த போது people question why there should be a tarry meeting after receiving the Holy Spirit. ஜனங்கள் கேட்டார்கள், நீங்கள் தான் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டீர்களே, இனியும் போய் காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம். Then the Lord guided in Acts 9:31. அப்பொழுது ஆண்டவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 9:31 இந்த வசனத்தை காட்டினார். This is the base for our tarrying meeting. நாம் காத்திருப்பு கூட்டம் என்று ஒரு கூட்ட ஒழுங்கை நம்முடைய சபையில் வைத்திருப்பதற்குரியதான ஆதார வசனத்தின் வசனம் இது. The word comfort means invoking, praying. ஆறுதல் செய்வார், ஆற்றுவார் என்று சொல்லும்போது உள்ளான விதத்தில் ஆவிக்குள் இருந்து ஆறுதல் அடைதல். So whenever you come to tarry meeting, ஆகவே எப்போதெல்லாம் காத்திருப்பு கூட்டத்துக்கு வரும்போது you are praying to the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியில் ஜெபம் பண்ணுகிறீர்கள். You are praying to the Lord நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறீர்கள். to sanctify you, உங்களை பரிசுத்தமாக்க, to really deepen your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆழமாய் போடும்படி. So any child of God, ஆகவே எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும், you may be 10 years or 20 years or 30 years or 40 years in this mission, இந்த ஊழியத்தில் இந்த சபையில் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இருந்தாலும் if you continually neglect tarry meeting, you cannot get ready for the coming year. தொடர்ச்சியாக காத்திருப்பு கூட்டத்தை நீங்கள் நழுவ விடுவீர்கள் என்றால், தவற விடுவீர்கள் என்றால் கர்த்தருடைய வரை ஆயத்தப்பட முடியாது. I know, I have seen Pastor A.C. Thomas. பாஸ்டர் ஏசி தாமஸ் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். Every Saturday convention meeting, after the meetings are over, ஒவ்வொரு கன்வென்ஷன் கூட்டங்களிலும் எல்லா கூட்டங்கள் சனிக்கிழமை முடிந்த பிற்பாடு he will come and attend a common tarry meeting. அவரே வந்து பொதுவாக இருக்கிற காத்திருப்பு கூட்டத்தில் பங்கேற்பார். He will sit at the back.
பின்னால உட்கார்ந்திருப்பார். A junior pastor or brother will be conducting the meeting. சின்ன ஊழியக்காரங்களை வச்சு ஒரு சின்ன பாஸ்டர் கூட்டம் நடத்துவாங்க. But he will get filled and filled in the Holy அவர் Spirit. ஆவியில் நிரம்பிக்கொண்டே உட்கார்ந்திருப்பார். That time I could not understand the secret. அந்த நேரத்தில் இந்த ரகசியம் என்னதென்று நான் தெரியாதிருந்தேன். Why he is coming and attending the tarry meeting. இவரே வந்து காத்துக்கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கிறாரே. But later I understood. பிற்பாடு விளங்கிக் கொண்டேன். Today when we have a convention, இன்றைக்கு நமக்கு கன்வென்ஷன் இருந்தால் many believers don't come for Bible study. அநேக விசுவாசிகள் வேத பாடத்துக்கு வரதே இல்லை. They don't come for morning service. காலை ஆராதனைக்கு வர மாட்டார்கள். Tarrying meeting they never even think about it. காத்திருப்பு கூட்டத்தை யோசித்து பார்க்கவே மாட்டார்கள். But they will come like dressed and like giants for the evening gospel meeting. ஆனால் சாயந்தரத்தில் நடக்கிற சுவிசேஷ பிரசங்கங்கள் இந்த ஆராதனைக்கு நன்றாக மிடுக்காக உடைகளை உடுத்திக் கொண்டு ராட்சசர்கள் வருவார்கள். Gospel meeting is not for you, brother, it is for the sinners. சகோதரா, இந்த சுவிசேஷ பிரசங்கங்கள் உனக்காக அல்ல, பாவிகளுக்காக. You must come and attend the tarrying meeting. நீயோ காத்திருப்பு கூட்டத்துக்கு தான் வர தீவிரமாக இருக்க வேண்டும். This morning, இந்த காலை before the meeting, கூட்டத்துக்கு முன்னே, Lord, how to tell the people to get ready for the coming of the ஜனத்தை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவது எப்படி என்று எப்படி சொல்லுவது ஆண்டவரே? Only one word the Lord told. ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார். Be filled in the Spirit. ஆவியில் நிரம்பீர். Read Ephesians 4th chapter. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5:15 வாசி. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து ஆவியினால் நிறைந்து. And be not drunk with wine, wherein is excess, but be filled with the Spirit. That's the only answer again. The more you get filled in the Spirit, you are ready for the coming of the Lord. அதிகம் அதிகம் ஆவியில் நிரம்ப நிரம்ப கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறார். So tonight, இந்த ராத்திரி I will give you 1 minute. ஒரு நிமிஷம் கொடுக்கிறேன். Kneel down. முழங்கால் படியிடுங்கள். Close your eyes. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Rededicate your life. மறுபடியும் அவங்களுடைய ஜீவிதத்தை பிரதிஷ்டை பண்ணுங்கள். Those who have received the Holy Spirit, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், if you are continually denying, neglecting the tarry meeting, தொடர்ச்சியாக காத்திருப்பு கூட்டத்தை நீ நழுவ விட்ட ஒரு ஆளாக இருந்தால் ask pardon. மன்னிப்பு கேட்டுக்கொள். Lord, hereafter ஆண்டவரே, இனிமே I was attending other meeting but not the tarry meeting, மற்ற கூட்டங்களில் பங்கு கொள்வேன், காத்திருப்பு கூட்டத்தில் பங்கு கொள்ளாதிருந்தேன். because I could not experience the real power of God. ஆண்டவரே, உண்மையான தேவனுடைய வல்லமையை நான் அனுபவிக்கவில்லை. ஆண்டவரே, But tonight, இந்த ராத்திரி I dedicate myself. என்னை நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். Let the anointing come upon you. என் மேல் அபிஷேகம் வந்து விழட்டும். When the anointing come, அபிஷேகம் வரும்போது speak freely in the tongues. நீங்கள் தாராளமாய் வளமாய் அந்நிய பாஷை பேசுங்கள். Don't control yourself. உங்களை கட்டுப்படுத்தாதீர்கள். Let the Holy Spirit work in your life. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஜீவியத்தில் செயலாற்றட்டும். A great light is shining in our midst. இதோ நமத்தில் பெரிதான மழை ஊற்றப்படுகிறது. An outpouring is outpouring in our midst tonight. இந்த ராத்திரி வேளை பெரிதான பெருமாறி சொரியப்படுகிறது. The Lord is walking in our midst. கர்த்தர் நமத்தில் நடந்து அசைவாடுகிறார். As a high priest is coming and stirring up every lamp in the church of God. தேவனுடைய சபைக்குள் அவர் பிரதான ஆசாரியராய் வந்து ஒவ்வொரு விளக்குகளையும் இதோ விளக்கை கொளுத்துகிறார். Cry unto the Lord. கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிடுங்கள். Lord, quicken me, Lord. ஆண்டவரே, என்னை விழிப்பியும். Lord, fill me with thy power, Lord. உம்முடைய வல்லமையால் என்னை விழிப்பியும். Ralabaramaturala barabaturala barabaturala. Shalabarabaturala barabakarabalabaturala. செட்டைகள் விரித்து என் அச்சமெல்லாம் அகலே செட்டைகள் விரித்து என் அச்சமெல்லாம் அகலே வச்சேலாய் வந்திருந்தீரும் என்னில் வச்சேலாய் வந்திருந்தீரும் வான்புறாவே உன்னுடைய வந்து வந்தீரும் வான்புறாவே உன்னுடைய வந்து வந்தீரும் செட்டைகள் விரித்து என் அச்சமெல்லாம் அகலே செட்டைகள் விரித்து என் அச்சமெல்லாம் அகலே வச்சேலாய் வந்திருந்தீரும்
First of all, believe. Then the rest, that rest will give you the power. முதலாவது விசுவாசி, இளைப்பார். அந்த இளைப்பார், அந்த வல்லமை, அந்த பலனை உனக்குள் ஊட்டிவிடும். Second, இரண்டாவது, when you talk freely in the tongues and be filled in the spirit, நீ ஆவியில் நிரம்புகிற வேளையில் தாராளமாய் வளமாய் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்கும்போது you are having a rest in your soul. உன்னுடைய ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் வந்து கிடைக்கிறது. When you have the rest, the power will operate in your இதோ body. அந்த இளைப்பாறுதல் உனக்குள் இருக்கும்போது வல்லமை, சத்துவம் உன்னுடைய சரீரத்தில் செயலாற்றும். Third, மூன்றாவது, read Isaiah 40th chapter, ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் the last verse. கடைசி வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். But they that wait upon the Lord shall renew their strength. They that mount up with the wings as eagles, they shall run and not be weary, and they shall walk and not faint. There are 3 stages in your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் 3 நிலைகள் இருக்கிறது. One is flying, ஒன்று பறக்கிற அனுபவம், the other is running, அடுத்து ஓடுகிற அனுபவம், but third is walking. அடுத்து நடக்கிற அனுபவம். Every step you walk with the Lord. ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நடையும் உன் தேவனோடு நீ நடந்து கொண்டே வருவாய். In Genesis 5th chapter, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் verse 24, 24ஆம் வசனம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். And Enoch walked with God, and he was not, for God took him. Enoch walked with God. ஏனோக் தேவனோடே சஞ்சரித்தான். Every step walked with God. ஒவ்வொரு நடையும் ஆண்டவரோடே நடந்து கொண்டே வருவார். No time to chit chat and crack and giving jokes. இதோ உட்கார்ந்து பரியாசம் பண்ணி பேசுவது, விளையாடுவது, இதற்கு நேரமே இனி இல்லை. No time to watch TV. டிவி பார்ப்பதற்கு நேரமே இல்லை. No time to enjoy the pleasures of sin. உலகத்தின் பாவத்தின் சிற்றின்பங்களை அனுபவிப்பதற்கு இனி நேரமே இல்லை. Walk with God. தேவனோடே நடக்கிறது. When you maintain that rest in your life, உன்னுடைய ஜீவியத்திலே அந்த இளைப்பாறுதலை நீ தக்க வைத்து நீ வாழ்வாய் என்றார், a great power will operate. இதோ பெரிதான வல்லமை வந்து செயலாற்றும். In one tarrying meeting, ஒரு காத்திருப்பு கூட்டத்தில் one brother saw a vision. ஒரு சகோதரன் ஒரு தரிசனம் கண்டார். Jesus came into the tarrying meeting. இயேசு காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்தார். He spoke to the first brother and laughed with him, spent a lot of time. முதலாவது சகோதரனோடு கூட பேசினார், சிரித்தார், மகிழ்ந்தார், அதிக நேரம் எடுத்தார். Second brother, he just looked and went away. இரண்டாவது சகோதரனை சற்று பார்த்து அப்படியே போனார். Third brother, he did not even look at him. மூன்றாவது சகோதரனை பார்க்க கூட இல்லை. And the brother who saw the vision asked the Lord, இந்த தரிசனத்தை கண்டதான் அந்த சகோதரன் ஆண்டவரிடத்தில் கேட்டார், why Lord this difference? ஏன் ஆண்டவரே இந்த வேற்றுமைகள்? My son, என் மகனே, the first brother needed that type of experience. முதலாவது சகோதரனுக்கு இந்த அளவுக்கு ஒரு அனுபவம் இருந்தால் தான் முடியும். Then only he can run in this race. அப்பொழுது மாத்திரம் தான் இந்த ஓட்டத்தை ஓடுவான். Second brother, if I just look, he will run. இரண்டாவது சகோதரனை நோக்கி பார்த்தால் போதும் அவன் ஓடி விடுவான். Third is my own property. மூன்றாவது இருந்தானே அவன் என்னுடைய பொக்கிஷம், சொத்து. He will never move. அவன் அசைக்கப்பட மாட்டான். He will never move. அவன் இருக்க மாட்டான். I will come to take that treasure. அந்த பொக்கிஷத்தை சேர்க்க நான் வருவேன். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே, சகோதரியே, how many want to be in the first stage? உங்களில் எத்தனை பேர் அந்த முதலாவது நிலையில் இருக்க வாஞ்சிக்கிறீர்கள்? How many want to be in the first stage? உங்களில் எத்தனை பேர் அந்த முதல் நிலையில் இருக்க வாஞ்சிக்கிறீர்கள்? Jesus must come. இயேசு வர வேண்டும். He must speak to me. பேச வேண்டும். He must bless me. நான் அவரோடு இளைப்பாற வேண்டும். Servants of God must come to my house. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் வீட்டுக்கு வந்து போக வேண்டும். They must fast. அவர்கள் உபவாசிக்க வேண்டும். They must pray. எனக்காகவே ஜெபிக்க வேண்டும். Then only I will stand for divine healing. அப்பொழுது மாத்திரம் தான் தெய்வீக சுகத்தில் நிற்பேன். If they don't come, I will go to the doctors. அவர்கள் வராவிட்டால் நான் மருத்துவரை நாடி ஓடி விடுவேன். That's a first brother. அது முதலாவது சகோதரன். Second man, இரண்டாவது மனுஷன், just a look. I know the truth. I am running.
எனக்கு சத்தியம் தெரியும், ஒரு பார்வை போதும், ஓடி விடுவான். But third man, மூன்றாவது மனுஷன், I am the property of my Jesus. என் இயேசுவின் சொந்த சொத்து நான். I am the property of my Jesus. நான் என் இயேசுவின் சொத்து. Whatever may happen, எது நடந்தாலும் I belong to my Jesus. நான் என் இயேசுவுக்கே சொந்தம். When he cometh, I will be taken away. அவர் வரும்போது என்னை எடுத்துக்கொள்வார். So those who come to the third group, இந்த மூன்றாவது கூட்டத்துக்கு வந்தவர்கள், those who want to be in the third group, மூன்றாவது குழுவை கூட்டத்தை சேர்ந்தவராய் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள், close your eyes. Close your eyes. கண்களை மூடுங்கள். Lift up your hand, stand up in the presence of God. நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் எழுந்து நில்லுங்கள். Lord, I want to be a treasure unto you, Lord. ஆண்டவரே, உமக்கென்று ஒரு பொக்கிஷமாய் இருக்க நான் வாஞ்சிக்கிறேன். Thou art coming soon. நீ சீக்கிரமாய் வருகிறீர். When thou cometh, I must be ready that you may take me for thy treasure. நீ வரும்போது ஆயத்தமாய் இருக்கிறேன். நீர் என்னை உமது இளைப்பாறுகிற ஸ்தலத்துக்குள் கொண்டு செல்வீர். So tonight we are not giving signs of his coming. இந்த ராத்திரி அவருடைய வருகையின் அடையாளங்களை கொடுப்பதில்லை. We are giving how to get ready for his coming. அவருடைய வருகைக்கு எவ்விதமாக ஆயத்தப்பட வேண்டும் என்பதை சொல்கிறோம். He comes like a thief. அவர் திருடன் வருகிற விதமாய் வருகிறார். He will take the treasure only. அவர் வந்து சம்பத்தை, பொக்கிஷத்தை எடுத்துக்கொள்வார். Be a treasure. நீ ஒரு பொக்கிஷமாயிரு. Ralabara turara bakara barabatada. Mannin saya Mariano. மகிமையேறி ஆசுதோனாய் சாயா மாரியோடு மகிமையேறி ஆசுதோனாய் மன்னனோடு மணவரே மகிமையேறி துதி துதி மன்னனோடு மணவரே மகிமையேறி துதி துதி Sabahani